இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் கா வைத்திய அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திற்கு ஐஜேடியுடன் மாவட்ட தலைவர் அவர்கள் இப்போது வாக்கு சேகரித்தார். அன்பான சகோதரர்களே, அன்பு உடன்பிறப்புகளே, நீங்கள் அனைவரும் நமது உடன்பிறவாத சகோதரர் வைத்தியண்ணன் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று எங்களுடைய ஐயா பாரிவேந்தர் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதோடு இந்த தோழமை கட்சியிலும் அவர் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மக்களை நம்பி குன்னத்தில் ஐஜேடி சார்பாக சகோதரி தோழி எங்கள் சகோதரி ஒருவர் இருக்கிறார். நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் சமுதாய மக்கள் அனைவரும் ஐஜேடி தொண்டர்கள் அனைவரும் மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், வைத்தியர்களை பற்றி நன்றாக தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆகவே அனைவரும் கொஞ்சம் விழித்திருந்து பணத்திற்கு அடிமையாகாமல் வைத்தியர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கையாக வைத்து விரைவில் நன்றி, வணக்கம். ஏசி சமூகம் கட்சியை சேர்ந்த குமார் அவர்கள் இப்போது அருமையான மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பார். பாட்டாளி சொன்னவங்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி. மண்ணின் மைந்தர் வைத்தியனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். எப்படிப்பட்ட பிரச்சனையை சமாளித்து நமக்காக, நம்மளுடைய தொகுதிக்காக அனைத்து உதவிகளும் செய்வார். அதிகப்படியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் அண்ணன் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. புதிய நீதி கட்சியின் சார்பாக என்னால் முடிந்த அளவுக்கு ஓட்டுகளை சேகரித்திருக்கோம். நாளை மறுநாள் அனைத்தும் ஓட்டுகளாக, வெற்றி ஓட்டுகளாக வைக்கும். 4ஆம் தேதி அன்னைக்கு அண்ணன் செய்வந்த சட்டமன்ற உறுப்பினராக பணியில் இருக்கிற நாள் வந்துவிடும். அனைவருக்கும் வந்து அயராது பாடுபடுங்கள். ஒரு 2 நாள் மட்டும், அதிகமாக 2 நாள் கஷ்டப்பட்டா போதும். அண்ணன் எம்எல்ஏ கம்பெனி நிம்மதியாக தூங்கலாம். நன்றி, வணக்கம். தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த மாவட்ட துணைத் தலைவர் ஹரிபாசன் அவர்கள் இப்போது மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் குரு அவர்களின் அன்பு தம்பி வைத்திய அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து ஒரு ஆளுமை மிக்க நல்ல ஒரு தலைவரை, நம்ம எம்எல்ஏ ஒரு கெத்தா இருக்கணும், சும்மா பேருக்கு டம்மியா போய் உட்கார்ந்து வராம ஒரு ஆளுமை திறன் மிக்க ஒரு நல்ல நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வீட்டிய வாசன் அவர்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் வெங்கடான அவர்கள் இப்போது வாக்கு சேகரிப்பார். என்டிஏ கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்ற தேர்தல் நாம் இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் வாழ்வா சாவா என்ற போராட்டம். திராவிட முன்னேற்ற தில்லுமுள்ளு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் இன்று முதல் தூங்காமல் இரவு புறா நம்ம ஒவ்வொரு வீடா சென்று வாக்குகளை சேகரித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் வைத்தியவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது வேட்பாளர், நமது வெற்றி வேட்பாளர், நமது வெற்றி வேட்பாளர். உங்கள் அனைவருக்கும் கைகூப்பி வெற்றி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் மாம்பழம் சின்னம் ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க யாரும் தூங்கக்கூடாது. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நம்ம வெற்றி வேட்பாளர் எம்எல்ஏவா தான் நம்ம இனிமேல் அவரை பார்க்கணும். நன்றி, வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் அருமையான இளையராஜா அவர்கள் இப்போது மாம்பழ சின்னத்தில் வாக்கு சேகரிப்பார். அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள்
நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா ஆரம்பிக்கும் போது சொன்னாரு தனிமனித விமர்சனம் வேற அப்படின்னு. ஏன்னா அவர் அண்ணன் பல கஷ்டத்துல கடந்து வந்து நாரியம் தெரிஞ்சனால சொன்னாரு. இருந்தாலும் எம்மக்கு மனசு கேட்கல, வேணாம் அவரை விட்டு பேச வேணாம். அதாவது சொல்றாரு, என் மேல எந்த அப்பாவும் இல்லைங்க, குடியை கொடுத்தாலும் போலீஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க. எத்தனை குடி கொடுத்துருக்காங்கிறதோ அது நானும் ஒரு ஆளு. அப்புறம் எம்எல்ஏக்கு போலீஸ் குடி கொடுத்தே போடுவாங்க, போடுவாங்க, யாரையும் அடிச்சாதான் போடுவாங்க. அடுத்த விட்டு அடிக்க சொன்னா அவங்க போய் அவங்க போடுவாங்க. அந்த மாதிரி பல குடிகளை பெருத்தவர் அவர் வந்து கேட்டுருக்காரு. அண்ணன் இந்த மாவட்டத்தில் எத்தனை ஆண்டுகளா எந்த ஒரு கபடி நிகழ்ச்சியை விட்டு விளையாட்டு நிகழ்ச்சியாலும் யாருக்கு கேட்டாலும் எந்த ஊரு எந்த ஜாதி எதுவும் பார்க்கறதில்ல, வாரி வழங்குவாரு குடவுள்ள மாதிரி. ஆனா இந்த எம்எல்ஏ நீங்க கேட்டீங்கன்னா விளையாட்டு நகரம் தரமாட்டேன், பொது நிகழ்ச்சி எதுவும் தரமாட்டேன்னு பாரு. ஆனா நம்ம பணத்தை சுரண்டிட்டு இன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி கமிஷன் மட்டுமே கிட்ட 200 கோடிக்கு மேல சம்பாதிச்சவரு இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்து நம்ம ஏமாற்றாரு. 20,000 மட்டும் நீங்க போன பார்த்தீங்க, அது ஒரு விஷயம். இருந்தாலும் அவர் ஒரு பயத்துல 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் மறுபடிங்க நமக்கான வேட்பாளர் வரணும், இந்த பகுதி வளரணும்னா அந்த வைத்திய நம்ம ஆதரிச்சு மாமல்லத்துல இன்னும் இருக்கிற 2 நாள்ல அனைவரும் வாக்கு சேரிச்சு அவரை பெருவாரோட வாக்கு வெற்றி பெற சொல்லி கேட்டுக்கிட்டு வேறுகிறதே. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாவீரன் இந்த ஆண்டிமடம் தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், ஜெயங்கொண்டம் தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை அண்ணன் மாவீரன் ஜே குரு அவர்களின் புதல்வன் மாவீரன் மஞ்சள் படை நிறுவனர் புரோ கனலவாசன் அவர்கள் இப்போது அருமை அண்ணன் வைத்திய அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்கு சேகரிப்பார். இன்று நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் அமைந்த இந்த மாபெரும் வெற்றி கூட்டணிக்கு நாம் வருகை தந்திருக்கும் கடைசி நாள் பிரச்சாரத்திற்கு வருகை தந்திருக்கும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி சிறப்பான முறையில வரவேற்பு கொடுத்த நமது கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நமது தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இன்றும் மறைந்தும் மறையாமல் எங்கள் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய அன்பு தம்பி வைத்தியர் அவர்கள் நமது முன்னே வெற்றி வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல நம்ம ஆண்டிமடம் மெயினா இன்னைக்கு ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்காங்க, நமக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. ஆனா நாங்க இந்த கிராம பகுதிகளில் நாங்க சுத்தி வந்து இந்த பிரச்சாரம் பண்ண இந்த 10 நாள் 20 நாள்லயும் எல்லாரும் சொன்ன குற்றச்சாட்டு வந்து எங்க ஊர்ல பஸ் வரல, தண்ணி இல்ல, எங்க ஊர்ல எந்த அடிப்படை வசதியும் இல்ல, தீவு மாதிரி கிடக்குற ஒரு அம்மா இதை சொல்றாங்க, எங்க வீட்டுல நாங்க இன்னும் எங்க ஊர்ல தீவு மாதிரி கிடக்கும், எங்களுக்கு நாங்க வந்து கலத்தரப்பு போகணும்னா கூட நடந்தே வர வேண்டியதா இருக்கு, ஒரு செருப்பு வாங்கணும்னா கூட அப்படின்னு ஒரு தாயார் சொல்றாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு உள்ளாக்கிய இந்த அரசாங்கம் நமக்கு வேண்டுமா அப்படின்றத நம்ம மக்கள் இங்க சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கிராம மக்களுக்கு மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்த போதும் சரி, அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் இருந்த போதும் சரி பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மக்களுக்காக சமுதாயம் பார்க்காமல், மதம் பார்க்காமல், இனம் பார்க்காமல் அனைத்து நேரத்திலும் அனைத்து நாட்களிலும் அனைத்து மக்களுக்காக ஓட 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 உழைத்த இந்த கரங்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை மாம்பழம் சின்னத்தில வைத்திய சித்தப்பா அவர்களுக்கு வாழ்க்கை செய்வதற்கு கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இப்ப 2 நாளுக்கு முன்னாடி சமீபத்துல ஒரு நியூஸ் வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்துல சித்தப்பா அவர்கள் கூட போன பாயிண்ட்ல பேசியிருந்தாங்க இந்த பிரச்சனையை பத்தி. திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசம் அடுத்த ஒரு கல்பட்டுன்ற கிராமத்துல 15 வயசு ஒரு சிறுமி, ஸ்கூல் பிள்ளை, அது வந்து 10வது படிச்ச ஒரு பொண்ணு 11வது போக வேண்டிய அந்த பிள்ளைய 8 கொடூரமான ஒரு வெறிநாயகங்க அந்த பிள்ளையோட வாழ்க்கையை சீர வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த செய்தியை வெளில வர விடாம அங்க இருக்கிற திருவண்ணாமலை ஒரு அமைச்சர் இருக்காரு, அந்த அமைச்சர் என்ன பண்றாரு, காவல்துறை விட்டு நடவடிக்கை எடுக்காதீங்க, அங்க இருக்கிற நியூஸ வந்து வெளில விடாதீங்க எலெக்ஷன் டைம்ல அப்படின்னு இந்த நியூஸ் அமுக்கிறதுக்காக பல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரே ஒரு பிள்ளையை பெற்றவங்களா, இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளையை பெற்றவங்களா, நீங்க எல்லாம் அதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு 10வது படிக்கிற ஒரு பிள்ளைய 8 பேர் சேர்ந்து கெடுத்துட்டு அந்த செய்தியை வெளில தெரியாம மறைக்கணும்னு நினைக்கிற ஒரு குடும்ப ஆட்சியா நமக்கு தேவைன்றதை இந்த இடத்துல நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். நம்ம பிள்ளைங்க
பாதுகாப்பா நடமாடணும் அப்படின்னு சொன்னா அந்த எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி அமைய வேண்டும். மருத்துவர் சின்ன அவர்களுடைய நலத்திட்டங்கள் நமக்கு தேவைப்படும். அவர்களுடைய அறிவுரையின்படி நமது அரசியல் தொடரும். இதற்கெல்லாம் மக்களாகிய நீங்க சரியான முடிவு எடுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடைசியில இப்பப்பா சொல்ற தோல்வி பயத்துல 1000 கொடுக்குறா 2000 கொடுக்குறா அப்படின்னு எல்லாம் கிளம்பி வருவாங்க. நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு வழி இருக்கு. நம்ம மக்கள் எல்லாருக்கும் ஒரு வழி இருக்கு. ஆனா கடைசி நிமிஷத்துல இந்த ஒரு 1000 ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம திருப்பி நம்ம 5 வருஷம் அடிமையாக போறோமான்றதை நம்ம மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எதுக்கும் தயங்கக்கூடாது. நம்ம தன்மானமுள்ள மிக ஒரு உழைப்பாளர் கூட்டத்தை சேர்ந்த ஒரு மக்கள். அப்படி இருக்கும்போது ஒரு விவசாயி சோறு போட்ட விவசாயி பாருங்க கடன் வாங்கினால திருப்பி தர முடியலன்னா ஊரை வருவோம். அந்த மாதிரி தன்மானம் மிக்க ஒரு மக்களா வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம வெறும் ஒரு நாள் சம்பளம் நம்ம காசு ஒரு 1000 ரூபாய் காசுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு நம்ம ஓட்டை வித்துட்டோம்னு சொன்னா திருப்பி இந்த 5 வருஷம் அடுத்தவர்கிட்ட கை கட்டி அடிமையா தான் நிக்கணும்ன்றத நம்ம மக்கள் சிந்திச்சு நமக்காக ஓடி ஓட்டவர் இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்காக பாதுகாப்புக்காகவும் சரி, இந்த தாயார்கள் இங்க இருக்கிற வயசான மக்களுக்காக ஓடி உழைத்த ஒரு நபர். நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ்ல நல்ல சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு மனுஷன். நம்ம பிள்ளைங்களுக்கு கபடி டூர்னமெண்ட்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணவர். இந்த மாவட்டங்களில் பல கபடி மேட்ச் நடத்துறோடு எல்லா இடத்துலயும் கபடிக்காக ஸ்போர்ட்ஸுக்காக ஸ்பான்சர் பண்ண ஒரு மனுஷன். அவருக்காக இன்னைக்கு நம்ம இந்த வாய்ப்பை நம்ம கொடுத்து அவரை வெற்றி வேட்பாளராக நம்ம மாம்பழம் சின்னத்துல ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்ன்றத நம்ம மக்கள் கடமையா எடுத்துக்கிட்டு இந்த 2 நாள் இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். இந்த 2 நாள்ல நம்ம தலையத்தை மாற்ற போற இந்த எலெக்ஷனை சரியா நம்ம மாம்பழம் சின்னத்துல ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்ன்றது மாவட்ட காடு வெட்டியார் என்ன சொல்லியிருப்பாங்களோ அது அவரை சார்பா நான் உங்ககிட்ட கட்டாயம் ஜெயிக்க வைக்கிறது நம்ம எல்லாருடைய கடமை. நம்ம பாதுகாவா தாண்டி வச்சு பணபலத்தால நம்ம அடிக்கல. நம்மளுடைய மனதளவுல இந்த மக்களுக்காக உழைச்சிருக்க அந்த உழைப்புக்காக அந்த ஊதியத்துக்காக நம்ம இன்னைக்கு மக்களை தேடி நிக்கிறோம். அதை இன்னைக்கு அறுவடை பண்ணி வாக்குகளை அறுவடை பண்ணி பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயலலிதா தேவைன்னு சொன்னா ஒரு முன்மாதிரியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு காட்டுற மக்கள் எல்லாம் சேர்ந்து அதோட கூட்டணி கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் சரி, அருமை சொந்தக்காரர்களும் சரி, இந்த 1 மாசமும் அயராது பாடுபட்டு சித்தப்பா அவர்களுக்காக இரவு பகல் பார்க்காம தொடர்ந்து இந்த பிரச்சாரத்துல ஈடுபட்டு நிறைய உதவிகரமா உறுதுணையா இருந்திருக்கீங்க. அவர்களை எல்லாம் வேண்டி விரும்பி அவர்களுக்கு ஒரு நன்றி, என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாவீரன் அவர்களுடைய கடமை மாவீரன் அவர்களுடைய கட்டளையாக நமது மருத்துவர் பிள்ளையா அவர்களுடைய ஆட்சி பெற்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைய ஜெயங்கொண்டம் மாம்பழத்தில் வெற்றி பெறணும் என்று சொல்லிக் கொண்டு நீங்கள் எல்லாரும் மாம்பழத்தில் வாக்கு போட்டு அண்ணன் சித்தப்பா அவர்களை நீங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும் என்றதை மாவீரன் காடுபட்டியார் அவர்களுடைய சார்பா நான் உங்ககிட்ட ஒரு வீட்டு பிள்ளையா கேட்டுக்கிறேன். உரிமையே செய்யணும். நம்ம போய் இன்னைக்கு செஞ்ச நாளைக்கு செஞ்சோம்ல அடுத்த 5 வருஷம் நம்ம தலையத்தை தீர்மானிக்க போற எலெக்ஷன் அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. போதையை ஒழிக்கணும்னா ஒரு அரசு நமக்கு வரணும். இந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்பா நடமாடணும்னா ஒரு அரசு நமக்கு வரணும். அந்த அரசு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அரசாக மட்டும்தான் இருக்கும். ஒரு விவசாயி நல்லா தலைநிமிர்ந்து நடக்கணும்னா அது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அரசுல மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மக்களாகிய நீங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளையும் உங்க சொந்தக்காரர்களுடைய வாக்குகளையும் சிந்தாமல் சேராமல் மாம்பழத்தில் அளிக்குமாறு அன்போடு உங்கள் வீட்டு பிள்ளையாக உரிமையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரியலூர் மாவட்ட அவைத்தலைவர் முன்னாள் ஜெயங்கொண்ட தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை அண்ணன் JKN ராமஜெயலிங்க அவர்கள் மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருவரும் தேர்ந்து எம்ஜிஆர் கூட்டணி அம்மா அவர்களை வழங்கி வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய ஆதரவோடு டாக்டர் சின்னவா அன்புமணியுடைய ஆதரவோடு பாரத பிரதமர் மோடியுடைய ஆதரவோடு அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் அண்ணன் இந்திரனுடைய தூத்துக்குடியுடைய ஆதரவோடு தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர் ஐயா JK வாசனுடைய ஆதரவோடு IJK ஐயா பாரதனுடைய ஆதரவோடு AC சம்பத்துடைய ஆதரவோடு இங்கே
இங்கே களமிறங்கப்பட்டுள்ள வெற்றி வேட்பாளர் வைத்தவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்கள் கடந்த 20 நாட்களாக ஒவ்வொரு கிராமமாக செல்கின்ற போதெல்லாம் அங்கே மக்கள் கொடுக்கின்ற வரவேற்பையும் அந்த மக்கள் முகத்திலே தெரிகின்ற முழு மலர்ச்சியையும் பார்க்கின்ற போது வைத்தவர்கள் மிக பெரும்பான்மையான வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்க என்ன செய்ய வேண்டியவரோ எழுத்து வைக்கின்ற அத்தனை பேரையும் டெபாசிட் வைக்க செய்ய வேண்டும். அதுதான் நீங்க செய்ய வேண்டிய கடமை. இந்த வரைக்கும் உழைத்த உழைப்பு வீணாமல் இருக்கக்கூடாது. கடைசி 2 நாட்கள், இந்த 2 நாட்களும் பணிபுரியறதா மிக முக்கியமான நாட்கள். கண் தூங்கக்கூடாது. வேதியியல் என்ன செய்யலாம்னு பார்க்கணும். இதெல்லாம் சிறப்பாக பணி செய்யணும்னா நான் சொன்னபடி அச்சுவை ஓட்டவும் டெபாசிட் இழப்பாகும் என்ற மட்டும் உறுதி. ஏன்னா தொகுதி மக்களோட நிலவரம் இருக்குது, தொகுதியுடைய கலை நிலவரம் அப்படி இருக்குது. எங்க பார்த்தாலும் இன்னும் சொல்ல போனா வேட்பாளர்கள் தனிப்பட்ட முறையில எங்கு சென்றாலும் கபடியில் வந்து ஒரு பெரிய கூட்டம் நிற்குது. அது அவருடைய ஆதரவு மிகப்பெரிய அளவு இருக்குது. இந்த சூழ்நிலை இருக்கின்ற போது நிச்சயமாக அவருடைய வெற்றி உறுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில இந்த தாலுகை நான் வந்து என்னுடைய கம்மி பிரச்சனை பேசினேன். ஆண்டு முழுக்க தாலுகா ஆகணும்னு எங்க அம்மா திரும்பி பார்த்தாங்க. 1 வாரத்திலேயே அறிவிச்சாங்க தாலுகா வார்டு. ஆனா அறிவிச்சு இழப்பதை செயல்படுத்தினாரு. கட்டணம் கட்டப்பட்டு பாருங்க, 5 வருஷமா சும்மா இருக்கிற கட்டணம் இப்பதான் கடைசி நேரத்தில் ரொம்ப ரிப்பேர் விட்டு போயிட்டாங்க. இந்த கட்டணம் இருக்கிறதோட முடியல. அண்ணா திமுக கொண்டு இந்த கட்டிடத்தை அவ்வளவு அலங்கோலமான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த 50 ஆண்டுகளாக போராடிய கல்லூரி ஜெயலலிதா கொண்டு வரப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில தான். அதேபோல் நீதிமன்ற கட்டடம் 50 ஆண்டுகளாக வக்கீல்லாம் போராடினாங்க. கட்டடம் இல்லை கட்டடம் இல்லைன்னு அந்த கட்டடத்தை 22 கோடியில கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் தான். அதேபோல தேவன் அரசு மருத்துவமனையில கட்டிட வசதியே கிடையாது. முதலாக லிப்ட் வசதிகள் 18 கோடியில் ஒரு கட்டணம் கிடைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் தான். இப்படி பல்வேறு நலத்திட்டங்கள் எல்லாம் மக்களோட பணிகள் எல்லாம் சொல்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி. அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் பொதுச் செயலாளர் இவரை வேட்பாளர் நிறுத்தினார் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை வெற்றிபெற வேண்டிய மிகப்பெரிய கடமையாகும். ஆனா இந்த திராவிட முன்னேற்ற ஆட்சியில என்ன சார் நான் சொல்றேன், இதெல்லாம் நாங்க செஞ்சோன்னு திராவிட முன்னேற்ற ஆட்சியில ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏதாவது இது செஞ்ச அது செஞ்ச அந்த பிரிவு கொண்டு வந்தேன்னு சொல்லுங்க. அடிக்கலாட்டத்தோட சரிதான், விளம்பரத்தோட சரிதான். விளம்பரம் மட்டும்தான் இருக்கும், எந்த செயலே இருக்காது. பேப்பர் விளம்பரம் இருக்கும். இன்னைக்கு ஸ்டாலின் பேசியிருக்காரு மக்கள் முகத்துல மகிழ்ச்சின்னு. எந்த மக்கள் முகத்துல மகிழ்ச்சி இருக்கு? ஒருத்தர் கூட மகிழ்ச்சியா இல்ல. ஸ்டாலின் எப்ப வீட்டுக்கு போவார் வீட்டுக்கு போவார் நினைக்கிறவங்க எந்த மக்கள் மகிழ்ச்சியா கிடையாது. அதனால உங்கள் முகத்தான் மிக மகிழ்ச்சியை காண முடியுது. எல்லா நேரத்தையும் பார்த்தோம். எப்ப ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கேட்ட கேள்வியா நாங்க கேட்க முடியுது. எப்ப ஐயோ வைப்பு மிகத்தேவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் எல்லா மக்களும் மேல வந்திருக்குது. அதில் நிச்சயமாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்ளலாம். கடைசி 2 நாட்கள், இந்த கடைசி 2 நாட்கள்ல மிகச் சிறப்பாக நம்முடைய பணியாற்றி அருமை சகோதரர் வைப்பு அவர்களை வெற்றி பெற செய்வது மட்டுமில்லாமல் எழுப்பியிருக்கின்ற அத்தனை பேரையும் ரெப்பார்ட் செய்து நம்முடைய வைப்பு அவரை போட்டுக் கொள்ள எடப்பாடியார் முன்னிலையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வெற்றி வேட்பாளராக வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினராக கொண்டு சென்று அதெல்லாம் வைக்க வேண்டும், ஒரு பெருமை பெற வேண்டும். அந்த பெருமையெல்லாம் இந்த சொல்ல இருக்குது என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்ளலாம். மாநிலத்திலே வெற்றி வாக்களித்து மிக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் அறிவிச்சவரை வைகை வெற்றி பெற வேண்டும் என்று மீண்டும் கேட்டு வாழ்த்துக்கு நன்றியோடு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே இன்னும் சிறப்பாக அரசுக்கு மிகவும் சிறப்பாக பணி செஞ்சீங்க. இந்த பேர் அதாவது எல்லா கட்சியும் நம்ம தோழமை கட்சி அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக பணியாற்றினீங்க. அதாவது உங்களுக்கு மிகுந்த நன்றியை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அறிவித்தவர் வைப்புடைய வரிசை எண் 10 தான். நான் அதனால 10 என்ன 1 எப்பவும் வளர்ச்சிம்பாங்க. 1 பார்த்தீங்கன்னா 1 தான். அந்த 1 எப்பவும் வளர்ச்சியா தான் இருக்கும். அது மிக சிறப்பான ஒரு வளர்ச்சி உண்டு. நிச்சயம் வெற்றி உண்டு. நீங்க வெற்றியோடு
மே 4ஆம் தேதி மாலை மிக சிறப்பான வெற்றி கொண்டாடும் என்று கூறி வாழ்த்துடன் நன்றி கொள்கிறேன். நன்றி. வெற்றியற்ற அமைச்சர் வைத்தவர்கள் இப்போது உங்களுக்கு நன்றி உரையாற்றுவார்கள். அவருக்கு 4ஆம் தேதி போய் வெற்றி உரையாற்றுவார்கள். பெருமைக்குரிய ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சியின் சார்பாக வேட்பாளரை இங்கே நான் போட்டியிடுகின்றேன். எல்லா இடத்திலும் எல்லாருமே பேசிட்டோம். இந்த தேர்தலில் ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணிக்குழு தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட அவைத்தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான அறிவாளன் ஜே ராமதேவலிங்கம் அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைந்து இந்த தேர்தல் பணியை மிக சிறப்பாக இத்தனை நாள் ஏற்பாடு செய்து நடத்தி கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு நான் முதற்கம் நன்றி கடன் கொண்டிருக்கின்றேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல அவரோடு உறுதுணையாக இருந்த இந்த தொகுதி பொறுப்பாளர்கள் நம்முடைய மாவட்ட துணை செயலர் அண்ணன் தங்க பிச்சமித் அவர்கள், அண்ணன் மாநில இளைஞரணி பொறுப்பாளர் அண்ணன் அறிவு என்கிற சிவசுப்ரமணியம் அவர்கள், அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அருமை சகோதரி மருதமித் அவர்களும், மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும், ஜெயங்கொண்டம் ஒன்றிய செயலாளர்கள் விக்ரமபாண்டியன் அவர்களும், அண்ணன் கல்யாணசுந்தரம் அவர்களும், பழூர் நகர ஒன்றிய செயலாளர் அண்ணன் வைத்தியநாதன் அவர்களும், ஜெயங்கொண்ட நகர செயலாளர் அருமை சகோதரர் செல்வராஜ் அவர்களும் மற்றும் வரதராஜன் பட்டு குடியார்களின் பேரூர் செயலாளர்களும் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் அத்தனை நிர்வாகிகளும் மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கட்சி நிர்வாகிகள் வரை இத்தனை நாள் சிறப்பாக களப்பணியாற்றியவர்கள். அதேபோல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரி டாக்டர் பரமேஸ்வரி அவர்களும் மற்றும் மைய பொறுப்பாளர்கள் அருமை சகோதரி அண்ணன் இளையராஜா, அண்ணன் சிவகுமார், அண்ணன் ஐயப்பன் உள்ளிட்ட மைய பொறுப்பாளர்களும் அதனுடைய மண்டல் தலைவர்களும், அதேபோல அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் வெங்கடாச்சலம் மற்றும் சவுந்தர் அந்த பகுதியினுடைய ஒன்றிய அத்தனை பேரும் நம்முடைய வழக்கறிஞர் உதயகுமார் வழக்கறிஞர் உதயகுமார் மற்ற அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாநில மாவட்ட பொறுப்பாளர்களும், அதேபோல ஐஜேகே கட்சியை சார்ந்த நம்முடைய அண்ணன் ஜோசப் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் அவரை சார்ந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாவட்ட மாநில பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல மூவேந்தர் முன்னேற்ற கழகம் அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை அண்ணன் மரியாதைக்குரிய ஏசி சண்முகம் அவர்களுடைய அமைப்பை சார்ந்த அண்ணன் குமார் மாவட்ட உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் பழங்குடியின மக்கள் கட்சி மற்றும் எனக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு என்னுடைய வேட்பாளரை அறிவித்தவுடன் எனக்காக என்னை அரசியலில் அடையாளம் காட்டி அறிமுகப்படுத்தி என்னை ஒரு உடன்பிறவா பந்தியாக வைத்திருந்தவனுடைய அண்ணன் மாவீரன் அவருடைய முதல்வர் அருமை தம்பி கமல் அவர்கள் தினந்தோறும் மக்களிடத்திலே தனியாக சென்று வீடு பேரும் சித்தப்பாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. உங்கள் வீட்டு பிள்ளைக்கு நன்றி. அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தம்பி தமிழ்மரவன் அவர்களுக்கும் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் ராசு, ராமநாதன், ராமச்சந்திரன், தங்கராசு மற்றும் அனைத்து பொறுப்பாளர் ஒருத்தர் தப்பா நினைக்காதீங்க. அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் பாட்டாளி கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு சில வார்த்தை சொல்றேன். அத்தனை பேரும் வேட்பாளரை அறிவித்தவுடன் அவரவர்கள் சொந்த செலவில் ஊரு பேரு சின்னம் போட்டுங்க. அதற்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நான் உங்களுக்கு வார்த்தையால் நன்றி சொல்ல விரும்பவில்லை. கண்டிப்பாக நான் அதை செயலிலை காட்டுவேன். இந்த நாளை ஒரு நாள் நீங்கள் உறங்காமல் ஓயாமல் இந்த இயக்கத்திற்கு நாம் தலைமையெடுக்க வேண்டுமானால் நாளை மறுதினம் வாக்குச்சாவடியிலே நாம் எல்லோரும் ஒரு
நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள். நாளையும் நாளை மறுநாளும் நான் இரவு பகல் பாராமல் உழைக்க உங்களுக்கு நான் வார்த்தையால் நன்றி சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அத்தனை பேரும் கூட்டணி கட்சி சார்ந்த பொறுப்பாளர்களும் தலைவர்களும் தாய்மார்களும் நம்ம சகோதர எல்லாம் வீடு கூட எல்லாரும் வீட்டுக்கு யாருக்கும் நம்ம இதல்ல. என்னை அறியாமல் என்னுடைய தேர்தல் பணிக்காக வெளிநாட்டில் இருந்தும் வெளி மாநிலத்தில் இருந்தும் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரர்கள் நட்புக்கு இலக்கணமாக யாராரோ அவங்க ஓட்டு பெற்றிருக்காங்க. இதையெல்லாம் நான் காலம் உள்ளவரை நன்றி மறுக்க மாட்டேன் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறி உங்களுடைய ஒருவருக்காக உங்களுக்காக நான் சேவை செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன். அதே போல இத்தனை நாள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறைக்கு மேற்கண் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல ஊடகத்துறை சார்ந்த பத்திரிகையாளர்களுக்கு நான் நன்றியை சொல்லுகிற கடமைப்பட்டிருக்கின்றேன். பத்திரிகையாளருக்கு நான் சந்திக்கின்ற போது பத்திரிகையாளருக்கு ஒரு கோரிக்கை சொன்னார்கள், எங்களுக்கெல்லாம் வீட்டுமனை இல்லை, இது அரசாங்கம் செய்யலாம் என்று. கண்டிப்பாக இந்த தொகுதியில ஒரு 15-20 பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு அரசாங்கத்திலே கோரிக்கை வைத்து கண்டிப்பாக வீட்டுமனையை பெற்றுத் தருவேன். அப்படி இல்லைன்னா சொந்தமாக அனைவருக்கும் நான் வீட்டுமனையை வாங்கி கொடுப்பேன் என்று நான் உறுதியளித்திருக்கின்றேன். அதையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். அதே போல இந்த பகுதி அடிப்பட்டு உழைக்கின்ற மக்களுக்காக வீட்டுமனையே இல்லாத நிலையை எடப்பாடியார் அறிவித்திருக்காரு. வீடு கட்டுக்கு அனைவருக்கும் வீடு கட்டணும். குடிசை இல்லா தொகுதியாக இதை மாற்றணும் என்று நான் உறுதி சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில வீட்டுமனையில வாங்கி கொடுப்போம் என்று எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார்கள். அதையும் நான் நிறைவேற்ற பாடுபடுவேன். இந்த பகுதியில குடிநீர் பிரச்சனை, சாலை வசதி, நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கு உதவி, வேலைக்கு செல்வதற்கான உதவி அத்தனையும் நான் செய்து கொடுக்க உங்களுக்காக கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல அரசு ஊழியர்களை பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில அவலநிலையை அடைந்திருக்கிறார்கள். சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள், அதாவது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் யாருக்கும் பாரபட்சம் இல்லை. யாரையும் மதிக்காத இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அரசு ஊழியர்களும் கண்ணனை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் ஒத்துழைப்போடு, நெசவாளர்கள் ஒத்துழைப்போடு, விவசாயிகளின் ஒத்துழைப்போடு, அனைத்து மக்களின் ஒத்துழைப்போடு இந்த கவர்மெண்ட் வந்துவிடும். நீங்கள் எனக்கு இருவாரியான வாக்குகளுக்கு வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்கள் பாதம் பெற்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். இத்தனை நாள் உழைத்த அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி உங்களுக்காக சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை. அதே போல பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இந்த ஆண்டிடம் இழந்து கவரப்பட ஊராட்சியில பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும் நம்ம வாழ்கிறோம். அண்ணன் தம்பியா, மாமன் மச்சானா ஒற்றுமையா இருக்கும். இந்த 5 ஆண்டு காலத்துல அந்த மக்கள் எவ்வளவு கோரிக்கை வச்சாங்க. முருகாசிரியர் பாத்தீங்கன்னா 250 குடும்பத்திற்கும் இத்தனை ஆண்டு காலம் 10,000 ரூபாய் வாங்கி கொடுக்க முடியல. இந்த திமுக ஆட்சியில மக்கள் அதுக்காக போராடினாங்க. அதை கண்டிப்பாக உறுதியாக நான் அவர்களுக்கு செய்து கொடுத்தேன். அதான் விரும்பி தோற்றுதல் அந்த மக்களுக்கு இதுவரைக்கும் பட்டா இல்ல, 250 குடும்பம் இருக்காங்க. அவர்களுக்கு அதை கிடைப்பதற்கு நான் உறுதி செய்வேன். அதே போல இன்று இந்த இடத்திலே ஆண்டு மரத்திலே நாம் இந்த சாமுண்டீஸ்வரர் ஆலயத்திலே பிரச்சாரத்தை துவங்கி மீண்டும் இங்கேயே நாம் நிறைவு செய்கின்றது மிகப்பெரிய ஒரு மனநிறைவை தருகிறது. ஏன்னா இந்த கோயில்ல இந்த பேருந்து நிலையத்தை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு 35 லட்சம் ரூபாய் நான் நிதி வாங்கி பெருந்தலைவராக இந்த தரையிலும் 15 லட்சம் பக்கம் 50 லட்சம் ரூபாய் இந்த பேருந்தத்தை கட்டி கொடுக்கும். ஏன்னு கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் அப்ப இந்த கோயிலுக்கு பேருந்தால மறைவா இருக்கு, கொஞ்சம் இடம் நம்ம கவரப்பாலத்தை சொல்ற நம்முடைய நாட்டாறு ஊர் பெரியவர்கள் கேட்டாங்க. அப்ப இந்த கற்பனை கோயிலுக்கு மறைக்கக்கூடாது, அதனால இந்த பணிவிட்டு கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த நேரத்தில் நான் இருந்து கிட்ட இருந்து அதை பண்ணி கொடுத்தேன். அதனால அனைத்து தரப்பு மக்களுக்கும் நான் என்றும் உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்திருக்கின்றேன். என்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் என்னோடு பழகிய அத்தனை சமுதாய இளைஞர்களுக்கும் தெரியும். நான் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அத்தனை பேருக்கும் நான் நன்றியை உறுத்தாக்கிறேன். ஏன்னா இப்ப தபால் வாக்குகள்லாம் வாக்களிச்சாங்க. அதுல ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஊழியர்கள், அதே போல ஊர்காவல் பணி சார்ந்தவர்கள், காவல்துறை நண்பர்களும் பெருவாரியாக மாமல்ல சின்னத்தில் வாக்களிக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அத்தனை பேருக்கும் எனது மனமான நன்றியை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அவரவர்களும் அவர்கள் இடத்தில் இருந்து பார்த்தால் தான் தெரியும் இந்த காட்டாட்சியினுடைய தொந்தரவு, இந்த ஆட்சியினுடைய அலங்கோலம், இந்த ஆட்சியினுடைய அவலநிலை, இதையெல்லாம் மக்கள்
நடுப்புற பாத்தீங்கன்னா 10ஆம் நம்பர் என்ன வரல நடுப்புற பார்த்தா இப்போ பார்த்தாலே நாம தான் தெரியும் கண்ணுக்கு. அதனால அது ஒன்றும் தெரியாத சின்னம் அல்ல. இறுதியாக உங்கள் மாமரம் பற்றிய அழைப்பு நீங்கள் அனைவரும் மாமர சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டு அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை